ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான தாறுமாறான கேப்டன்ஷிப் டாஸ்க் முடிஞ்சுது. சூப்பராக இருந்துச்சு. நிறைய பேருக்கு நிறைய விதமான கருத்துக்கள் இருக்கும். ஸோ என்னோடய கருத்தையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. சரி, இது ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் எதுக்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னா, கண்டிப்பாக வந்துட்டு முத்துக்குமாரன் கேப்டனாக வரணும், ஜாக்லின் கேப்டனாக வரணுன்ற காரணம் இல்லை, விஜய் விஷால் கேப்டனாக வரணுன்ற காரணமும் கிடையாது. விஜய் விஷால் கேப்டன் ஆனால் நாமினேஷன்ஸ்குள்ளே விஜய் விஷால் வரமாட்டார். அதன் மூலமாக விஜய் விஷால் இந்த வீட்டை விட்டு வெளியே போக மாட்டார்ன்றதுக்காக தான் இந்த டாஸ்க்கை கொடுக்குறாங்க. ஏன் கொடுக்குறாங்க? இதில் என்ன ரூல்ஸ் வச்சுருக்காங்கன்னா, யாரெல்லாம் சப்போர்ட் பண்ண போகிறீங்க, இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, அவங்கவுங்க விளையாடணும்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் 3 பேர் நிற்கணும், வாயை திறக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ரூலே முடிஞ்சு போச்சு. ஸோ வாயை திறக்கக்கூடாது, நீங்கள் கன்வின்ஸும் பண்ணக்கூடாது அப்படின்னும் போது அங்கே வந்து ஒரு பிரெயின் வாஷ்ன்ற விஷயம் நடக்காது. எல்லாருக்குமே யாரை பிடிக்குன்ற விஷயங்களும் தெரியும். ஏன்னா நல்லா ஜாலியாக யார் பேசுகிறாங்கன்ற அவங்ககிட்ட தான் போவாங்க. அதனால தான் இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸே போச்சு. அப்போ தான் வந்து நம்ம விஜய் சேதுபதி சொல்லியிருப்பார், அப்போ நீ கேமை பார்க்குறதில்லன்னு. ஸோ இங்கேயே வந்து எதாவது சொல்லிட்டாங்கன்னா உண்டகலப்பை வேலை ஆகிடும்னு சொல்லிட்டு தான் முதல்ல ஒரு ரூலை போடுறாங்க, பேசக்கூடாது, கன்வின்ஸ் பண்ணக்கூடாதுன்னு. அதனால் இவங்களும் சைலண்ட்டாக இருக்காங்க. அவங்க நினச்ச மாதிரியே, பிக் பாஸ் நினச்ச மாதிரியே வந்துட்டு இந்த பக்கம் 4 பேர் சப்போர்ட் பண்ண போயிட்டாங்க. அதுலேயும் அதிகமான வெயிட்டாக நம்ம ரஜினி சார் போயிட்டார். இந்த பக்கம் வந்துட்டு 3 பேர் வந்துட்டாங்க. அதுவும் ரொம்ப யோசிக்கிறாங்க. யார்? அருணும் ரயானும் யோசித்து முடிவு பண்ணி கடைசியில் அவங்கவுங்க எங்கெங்கே போவாங்க நம்மளுக்கு தெரியாதா? ரயான் ஜாக்லின் தான் சப்போர்ட் பண்ணுவார். அதே மாதிரி நம்ம இவர் அருண் பிரசாத் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவார் உங்களுக்கு தெரியும். என் உயிர் நண்பன் சொல்லிட்டாரு, அங்கே தான் போவார். தீபக் மட்டும் என்ன பண்ணுறாரு, முத்துக்குமாரனா விஷாலான்னு பார்க்கும்போது 2 பேருமே இப்போதைக்கு நம்மளுக்கு தேவை. ஏன்னா முத்துக்குமாரனா பகச்சிக்கிறது இப்போ நல்லா நோட் பண்ணிங்கன்னா ஒரு 2-3 வாரமாக முத்துக்குமாரன்கிட்ட டைரெக்டாக பகச்சிக்கிறதே கிடையாது. ஏன்னா அவரோட கேம் ஸ்ட்ராட்டஜி, அவனுக்கு மக்கள் ஓட்டு சப்போர்ட் இருக்குது, அங்கே வேணாம், கை வைக்க வேணாம். விஜய் விஷாலும் கோச்சிப்பான், ஏன்னா அவன் நம்மளுக்கு தேவை. சரி, 2 பேருக்கு சமமாக ஜாக்லின் போயிடணும்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டார். ஆனால் அதை வந்து ஜாக்லின் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அவர் வந்து என்னோடய கேப்டன்ஷிப்பை பார்க்கணும்னு ஆசைப்பட்டார்னு நினச்சிக்கிட்டாங்க. சரி, ஓகே, சந்தோஷம், நான் சொல்லாமே நீங்கள் ஒரு ரீசன் இது பண்ணிட்டீங்க. இப்போது இதுலேயே வந்துட்டு முத்துக்குமாரன் தோத்துட்டார். சரி, முத்துக்குமாருக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ண வந்தாங்கன்னா, மஞ்சரி அண்ட் ராணவ் வந்துட்டு ஃபஸ்ட்டே ஒரு பிளானை போட்டிருக்காரு, விஜய் விஷால் தான் வந்துட்டு நான் சப்போர்ட் பண்ண போகிறேன்னு. ஸோ அதுலேயும் முடிஞ்சு போச்சு. முத்துக்குமாரன் காலி. சரி, முத்துக்குமாரன் காலிலாம் ஒன்றும் இல்லை, அவர் வந்து நாமினேஷன்ஸ்க்கு வந்து ஓட்டு போகிறதுக்குலாம் வந்துட்டு லட்சக்கணக்கான பேர் காத்துட்ருக்காங்க, அது வேறு விஷயம். இப்போ எல்லாமே முடிஞ்சு போச்சு. இதை வந்துட்டு விஜய் விஷாலே கன்ஃபார்மாக வந்து நம்ம இவர்கிட்ட ஜெஃப்ரிக்கிட்ட சொல்லிடுறாரு, கண்டிப்பாக கடைசியில் நம்மளுக்கு இவன் நம்ம ராணவ் வந்துடுவான்னு. முடிஞ்சு போச்சுங்களா? இன்னொரு இடத்துல ரயான் என்ன பண்ணுறாரு, ஜாக்லின்கிட்ட ஒரு திட்டத்தை போடுறாரு. எப்படியும் வந்துட்டு இப்போ என்னென்னா, ரயான் வந்துட்டு அந்த கேம் முடிஞ்சதுக்கப்புறம் முத்துக்குமார் கிட்ட போய் சண்டை போடுறாரு, நீ ஏன் வந்துட்டு முதலே வந்து ராணவியும் மஞ்சரியும் சேர்க்கலன்னு. ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே என்ன பண்ணுறாரு, ஜாக்லின் கிட்ட சொல்கிறாரு, ஃபஸ்ட்டே அவன் போய் ராணுவ சேர்த்துட்டான்னா வேஸ்ட்டாக போயிடும், மஞ்சரி உன்னால் வந்து பிரெயின் வாஷ் பண்ண முடியாது, அதனால் எப்படியாவது ட்ரை பண்ணி ராணுவக்கிட்ட பேசி அவனை கூப்பிடுன்னு. ஸோ பிளான் போட்டதே வந்துட்டு ராணுவ முத்துக்குமாரன் கூப்பிட்டு போயிடக்கூடாதுன்னு தான். ஆனால் இங்கே வந்து நீ ஏன்டா கூட்டு போகலன்னு சொல்லிட்டு அவர் மேலே பாயிறாங்க. ரைட், இப்போ ஸ்டார்ட் ஆகுது கேம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி முத்துக்குமார் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஆல்ரெடி தோற்ற மாதிரி தான், ஆனால் எனக்கு ஒரு ஹோப் இருக்குது, நான் வின் பண்ணணும், நான் கேம் விளையாடணும்னு. அதனால் இது தள்ளுற இது பஸ்ஸர் டு பஸ்ஸராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஸ்பீடாக தள்ளு, முடிச்சா தள்ளு, உன்னால் முடியலன்ற பட்சத்தில் 2வது ரவுண்டே தெரிஞ்சிடும். சப்போஸ் 3வது ரவுண்டு அவன் தள்ள முடியாமல் அவன் ட்ரெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பிளானை நான் யூஸ் பண்ணி, அந்த டைமை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், ஏன்னா நான் வந்துட்டு என்னால் முடியும்னு ஒரு ஹோப் இருக்குது, நான் என்கிட்ட எனக்கு வந்து சப்போர்ட்டர்ஸ் கொடுத்துரு, நான் அதை வச்சு அந்த கிடைக்கிற கேப்பில் என்ன ட்ரை பண்ண முடியுமோ அதை நான் பார்க்குறேன் அப்படின்னு அவர் ஒரு டீல் போட்டிருக்காரு. இவங்களுக்கு ஒரு ஆசை, டீல் போட்டது ஒரு பக்கம் இருந்தாலும் என்னால் முடியலனாலும் நான் கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணணும்னு என்ன பண்ணிட்டாங்க, ஆசைப்பட்டாங்க. ஃபஸ்ட்டு 2வது ரவுண்ட்லேயே முடியல அப்படின்னு இருக்கும்போது, ஏன்னா ரயானு சொல்கிறார், ஆமாம் இவங்க வந்து விஷாலை விட கொஞ்சம் பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டாங்க, ஸ்லோவாகிட்டாங்க அப்படின்னு. 3வது என்ன பண்ணுறாங்க, 3வது ரவுண்டை இன்னொருத்தவங்க உட்கார வச்சு தூக்குறாங்க. அப்போ முத்துக்குமார் என்ன பண்ணுறாரு, நான் இதுக்கப்புறமும் இவங்க 2 பேரை கூப்பிட்டு போய் அங்கே உட்கார வச்சு அவங்களோட கேமை முடிக்க வைக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. இப்போ தெரிஞ்சு போச்சு, நான் தோற்று தான் போக போகிறேன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், இவங்க 2 பேரும் மண்டையை கழுவ மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து விஜய் விஷாலும் ஒன்று தான், ஜாக்லின் ஒன்று தான். அதனால் நான் தலையிட போகிறது கிடையாது, நான் போய் உட்காந்துட்டார். இப்போ இவங்க 2 பேர்கிட்ட அந்த கேம் வந்துருச்சு. யார்? மஞ்சரி அண்டு ராணுவ கிட்ட. இப்போ என்ன பண்ணுறான், அங்கேருந்தே ரயான் என்ன பண்ணுறாரு, ஸ்ட்ரெயிட்டாக ஃபஸ்ட்டு போயிட்டு மஞ்சரி இது பண்ணாத, ராணுவ தூக்கு அப்படின்றாரு. ஆனால் ராணுவ என்ன பண்ணிட்டாரு, எனக்கு முத்துக்குமாரன் நான் சப்போர்ட் பண்ண நினச்சி வந்தேன், ஆனால் என் மைண்டில் இருந்தது விஜய் விஷால், ஜாக்லின் கிடையாது, அதனால் நான் ஜாக்லினுக்கு பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இதில் உட்காந்தார். இது இப்போ செம்ம அப்போ யாருக்கு போயிடுச்சுன்னா ஜாக்லினுக்கு போயிடுச்சு. ஏன் அப்படின்னா, இவங்க ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் முன்னாடியே, இந்த டீல் போட முன்னாடியே, ஏன்டா முத்து உனக்கு 2 சப்போர்ட்டர் தான் இருக்காங்க, எனக்கு இருக்குது, நான் இது வரைக்கும் நீ ஆகிட்ட கேப்டனா, நான் ஆனதில்லை, அதனால் நீ ஏன் இதை எனக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிருந்தா கூட மேபி வேறு மாதிரி போயிருக்கலாம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்குள்ளேயே ஒரு பரஸ்பரம் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க, நான் முடியலன்னு சொல்லும்போது நீ ஆரம்பிச்சிடுன்ட்டு. அப்புறம்
அவர் அதுக்காக வெயிட் பண்ணார். கடைசியில் அது வேறு மாதிரி போச்சு. அவர் நிறுத்திட்டார். அவ்வளோதான். அவங்க கேம் ஆட விட்டார். எனக்கு நான் வந்து கேம் ஆடுறேன் இல்லையோ, நான் கேம் ஆடலைனாலும் எனக்கு சப்போர்ட் பண்ண வந்தவங்க, என்னை நம்பி வந்தவங்கள கேம் ஆட வைக்கணும். நான் அவங்களுக்கு போய் அங்கே போய் சேர்த்துட்டேன்னா இதில் ஒரு யூஸும் இல்லை. அதே அவங்க அங்கே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க டிசிஷன் எடுப்பாங்க. அங்கே ராணுவ ஒரு கேமை கொடுத்தா சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு அவர் முடிச்சிட்டார். இப்போ இது முடிஞ்சதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, இது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, உள்ளே வந்துட்டு நீ பண்ணதான் தப்பு, நீ பண்ணதான் தப்பு. கேமே ஆடாதவனை பிடிச்சி தப்பு தப்புன்னு என்ன அர்த்தம்? கண்டினியூஸாக ஆடினது யார்? ஜாக்லின். வரமாட்டேன்னு சொன்னது யார்? ராணுவ. ரவஞ்சரியும் வந்து சப்போர்ட் பண்ணிட்டாங்க, முத்துக்குமரன் வந்து சப்போர்ட் பண்ணிட்டாங்க. இப்போது யார் மேலே தப்பு? ராணுவ மேலே தப்பு. அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்களும் ஃபுல் எஃபோர்ட் போட்டாங்க. இப்போ இதில் முத்துக்குமரன் மேலே ஏன் இவங்க எல்லாருமே வந்துட்டு குறை வைக்கிறாங்க சத்தியமாக புரியல. ரயான் என்ன சொல்கிறாரு, நீ முதலே வந்து கன்வின்ஸ் பண்ணியிருக்கணும். ரயானும் பவித்ராவும் சொல்கிறாங்க, நீ வந்துட்டு முதலே வந்து கன்வின்ஸ் பண்ணியிருந்தா உங்களுக்கு அவர் என்ன சொன்னார்னா, முத்துக்குமரன் எனக்கு வந்து சப்போர்ட் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, நான் தோற்றுருவேன், அதுக்கு போது நான் சைலண்ட்டாக உட்காந்துட்டேன், நீ அதையும் நீ தீர்மானிக்கிற. இவங்களோட மைண்டுக்குள்ளே ஜாக்லின் பக்கம்னு தெரிஞ்சு போச்சு. அவங்க போய் நின்றுட்டாங்க. நீ எங்களை பேசி கன்வின்ஸ் பண்ணியிருக்கலாமேன்னு கேட்குறாங்க. கொஞ்சம் முட்டாள்தனமான ஒரு கேள்வி. ஏன்னு கேட்டால் முத்துக்குமரன் சொல்கிறாரு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கடா மூளையை வச்சு. அங்கே தான் ரூல்ஸில் சொல்லிட்டாங்கல்ல, அங்கே கண்டஸ்டண்ட்டாக நின்னவங்க, இந்த கேப்டன்ஷிப்க்கு நின்னவங்க பேசக்கூடாதுன்னு. ஆமாம் கரெக்டு. ஸோ வேறு மட்டுமே சொல்லணும். அடுத்தது என்ன பண்ணுறாரு ரயானு, உன்னோட கேம் ஸ்ட்ராட்டஜி தப்பு, டீலே தப்பு. அது வந்துட்டு நீ வந்து உனக்கு பேட் ஸ்ட்ராட்டஜி நீ சொல்கிற, அது உன் கண்ணோட்டம். எனக்கு வேறு வழியே இல்லை, எனக்கு சப்போர்ட்டர்ஸும் இல்லை. நான் இப்போ ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி போடணும்ல, அப்புறம் நான் எதை போடுவேன் சொல்லு அப்படின்போது அவர் வந்து சரி என் இடத்துல இருந்தால் என்ன ஸ்ட்ராட்டஜி போடுவேன் அப்படி கேட்டால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து சப்போர்ட் பண்ணிடுறேன், அது உன்னோட ஸ்ட்ராட்டஜி. எனக்கு ஜாக்லினும் விஜய் விஷாலும் ஒன்று. நான் இதுக்கு வந்துட்டு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். நீ சப்போர்ட்டர்ஸை கூப்பிட்டுக்கோ. அப்போ உடனே என்ன பண்ணுறாரு, ராணுவ மேலே தாயிறாரு அவர். அப்போ ராணுவ நீ ராணுவ வந்து சொல்லியிருக்கலாம்னு கேட்குறாரு, சப்போர்ட் பண்ணு. நான் வந்து ஏன் சொல்லணும், ராணுவ தான் முன்னாடியே வந்துட்டு ஜாக்லின் கிட்ட சொல்லிட்டானே என்ன சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னேன். அப்படியே அப்போ சொன்னான் அப்படின்போது அவர் ஆமாம் நான் சொன்னேன். நீ ஏன்டா அப்போ முதல் சொல்லிட்டு விஜய் விஷால் பக்கம் போனேன்னா, நான் ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லும்போது ஜாக்லின் பக்கம் யாருமே நிற்கலை. சரி நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னதுக்கப்புறமா 3 பேர் வந்து நின்ட்டாங்க. அப்போ இந்த பக்கம் சப்போர்ட்டே ஆள் இல்லாதனால அந்த பக்கம் போயிட்டாங்க அப்படின்றாரு. சூப்பரான அது செம்மையாக இருந்துச்சு. ராணுவ சூப்பரான ஸ்மார்ட்டான கேம். ஏன்னா இவர் வந்து ராணுவுக்கு வந்துட்டு முத்துக்குமார் எப்படியா ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. இவங்க வந்துட்டு அடுத்தடுத்து தள்ளுறாங்க. இவர் போய் உட்காண்டாரு. இவர் யோசிச்சார், எனக்கு முத்துக்குமரனா ஜாக்லினா பார்க்கும்போது எனக்கு வந்து முத்துக்குமரன், அதாவது முத்துக்குமரன் ஜாக்லினா விஷாலை பார்க்கும்போது எனக்கு முத்துக்குமரன், அப்புறமா ஜாக்லினா விஷாலை பார்க்கும்போது எனக்கு ஆப்வியஸ்லி விஷால்னு சொல்லிட்டு அவர் அங்கே ஒரு ஆப்பை வைக்கிறார். அதுக்கப்புறம் ஜாக்லின் ஒரு கொஷின் வைக்கிறாங்க, செம்மையாக ஒரு கொஷின். இதே நானாக இருந்ததுன்னா கண்டிப்பாக முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பேன். நீ வந்து இப்போ தனியாக போய் உட்காந்தால இந்த மாதிரி உன் இடத்துல நான் இருந்தேன்னா நான் வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பேன்னு அவங்க சொல்கிறாங்க. என்னுடைய கேள்வி என்னென்னா, இப்போ நீங்கள் இவ்வளோ பேச்சு பேசுகிறீங்க, இப்போ நான் வந்துட்டு முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பேன்னு. ஏன்னா 2 வாரமாக, அதுவும் 2 வாரம் கூட இல்லை, போன வாரம் ஒரு அரை வாரம், இப்போ நான் கரெக்டாக எண்ணி பார்த்தா ஒரு வாரம் கூடயே தான் சுற்றிட்டு இருக்காங்க. இதே ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து இதே மாதிரி பேசியிருப்பீங்களா முத்துக்குமரன்கிட்ட? அவ்வளோ காண்டில் இருந்தீங்க, வன்மத்தில் இருந்தீங்க. அப்போது வாரத்துக்கு வாரம் மாறுவீங்களா நீங்கள் இப்போ வந்து பேசுறதுனால ஒரு வந்து உடனே வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன எதிர்பார்த்தப்போ வந்து பழகிறீங்க, உங்கள் கூட நீங்கள் யார் கூடலாம் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவங்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு யார் கூட பழகிறீங்களோ அவங்களாம் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி ஆகணும். சப்போர்ட் பண்ணலாம் நீங்கள் காண்டாயிருவீங்க. இதுதான் இங்கே வந்து நிதர்சனமாக உண்மை. இதைத்தான் சௌந்தர்யா வந்துட்டு டாமினேஷன் பண்ணும்போது சூப்பரான ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சுருப்பாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. எங்களுக்கு பயமாக இருக்குது, அந்த பொண்ணு கூட பழகினா எங்கே நம்ம சப்போர்ட் பண்ணலாம் அவள் கோச்சு போகலான்னு சொல்லிட்டு எங்களுக்கு பயமாக இருக்குன்னு. ஸோ ஒரு நிர்பந்தத்தை வந்து ஏற்படுத்துகிறாங்க இந்த ஜாக்லின். இதுதான் உண்மை. அதை அவர் கிளியராக அங்கேயே எடுத்து வச்சிட்டார் முத்துக்குமார். எனக்கு வந்துட்டு ஜாக்லினும் ஒன்று தான், விஜய் விஷால் ஒன்று தான். என்னால் விளையாட முடியாது தெரிஞ்சு போச்சு. நான் வந்து இந்த 2 பேரும் கூப்பிட்டு அந்த ஆட்டத்தை கெடுக்க விரும்பலை. அதனால் நான் வந்து ஒதுங்கிக்கிறேன். இவங்கள வச்சு நீங்கள் உங்களுடைய திறமையை வச்சு வின் பண்ணிக்கோங்க. யார் திறமையை காமிச்சா? ராணுவ வந்து அவனோட கேமை காமிச்சு கடைசியில் விஜய் விஷால் வின் பண்ணிட்டான். எனக்கு சந்தோஷம் தான், ஒன்றும் பிரச்சனைன்ட்டார். அவ்வளோ சிம்பிள். எனக்கு அதாவது ஒரு சில பேர் டேலாக் கொடுவாங்க பாருங்கள், என் கண்ணு 2 கண்ணு போனாலும் எதிர்க்கு 1 கண்ணு போகணும், எனக்கு கண்ணே போத்தவில்லை, அவன் என்ன வேணாலும் பண்ணிட்டு போடணும். சிம்பிள். சூப்பராக இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் செம்மையாக போச்சு. அதே மாதிரி மஞ்சரி ஒரு செம்ம பாயிண்ட் சொன்னாங்கப்பா, சொல்லி ஆகணும். டேய் நான் மட்டும் வேறு மாதிரி திங்க் பண்ணினேன். நீ எப்படியும் வந்துட்டு உங்கள் 2 பேருக்கு இந்த மாதிரி கொலாப்ஸ் ஆகும்னு தெரியாமல் இருந்திருந்தா நான் போய் விஜய் விஷால் நடுவில் நின்று பண்ணுறாங்க, இன்னும் செம்மையாக இருந்திருக்காங்க, பணம் போட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு கன்ஃபியூஷன். திடீர்னு வந்துட்டு ஜாக்லின் விட்டாங்கன்னா அடுத்தது முத்துக்குமரன் ஸ்டார்ட் பண்ணுறான். ஏன்னா விஜய் விஷாலுக்கு சுத்தமாக ட்ரெயின் ஆகிடுச்சு. இவர் ரெட்டியாக இருக்கார் வெறியா. ஆனால் ஜாக்லின் விட மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ஆசை, அவங்களுக்கு கேப்டன் ஆகணும். அது அவங்கள குறை சொல்ல முடியாது. ஆனால் இந்த டீல் போடாமல் இருந்திருக்கலாம். அப்படியா, அப்படி வேணாண்டா, நீ உன் கேம் விளாடு, நான் ஏன் கேம் விளாட்றேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா இது வேறு மாதிரி போயிருக்கும். அங்கே வந்து மண்டே ஆடிட்டு அது பண்ணும்போது அந்த டீலை மீறும் போது அது பிரச்சனையாக போயிடுச்சு. சரி கடைசியில் ஆனால் இவர் சொன்ன விளக்கம்லாம் வச்சு எல்லாருமே வந்து கரெக்டு தான், நீ உன் கேம் விளாண்டுருக்க கரெக்ட் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க.
அதே மாதிரி வந்துட்டு அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, கன்வின்ஸ் பண்ணிக்கலாமா, மஞ்சள் எல்லாமே முடிஞ்சு போச்சா, அவ்வளோதான், எல்லாம் முடிச்சாச்சு போங்க, இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. ஸோ எல்லாத்தையும் பற்றி பேசாச்சு. ஸோ கடைசியாக வந்து விஜய் விஷால் தான் வந்திருக்காரு. ஸோ விஜய் விஷால் அவர் நினச்ச மாதிரி அவர் வந்துட்டார். அதாவது வீட்டில் இருக்கவங்க நினச்ச மாதிரி அவர் வந்துட்டார். பிக் பாஸ் நினச்ச மாதிரி அவரே வந்துட்டார் விஜய் விஷால் கேப்டனாக. ஸோ இப்போ வந்துட்டு முத்துக்குமருக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் என்னை கேட்டிங்கன்னா ஜாக்லினோட விஷயங்கள் தான் இங்கே கொஞ்சம் கொஸ்டின் மார்க்காக வந்துச்சு இந்த டாஸ்க் மூலமாக. என்னுடைய இது ஃபஸ்ட்டே வந்து டீலை வந்துட்டு கரெக்டாக போடும்போதே வந்து, இல்லை முத்து அந்த டீல் வேண்டாம், நான் தான் ஓடணும்னு முடிவு பண்ணிட்டேன், அதனால் நீ வந்து உன் சப்போர்ட்டர்ஸ் எனக்கு அனுப்புறியா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்கன்னா மேபி அங்கே ஒரு சேஞ்ச் நடந்திருக்கும். அதை விட்டுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, ரெண்டும் கட்டமாக நம்ம போனாலும் முடியாது, அவராவது பண்ணட்டும் இப்படின்னு இருக்கும்போது என்ன ஆச்சு, இது போச்சு. இதை முதலே வந்து இல்லை முத்து நீ சொல்கிறாங்க பார்த்தீங்களா, எனக்கு வந்து விஜய் விஷாலா முத்துவான்றது எப்போ நீங்கள் முடிவு பண்ணுறீங்க, நீங்கள் தோக்குற தருவாயில் நீங்கள் அதை முடிவு பண்ணுறீங்க. நீங்கள் தோக்குற தருவாயில் யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம், நான் தோத்துட்டேன் இதுக்கு மேலே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பிட்டை போடுவோன்னு சொல்லிட்டு யார் வேணாலும் ஒரு அந்த பூசுகிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லலாம். ஆனால் இதை விஷயத்தை முதலே நீங்கள் வந்துட்டு அவனுக்கு 2 பேர் தான் நிற்கிறாங்க, நம்மளால் தள்ள முடியாது, முன்னாடியே நம்ம இந்த விஷயத்த சொல்லிடுவோம், முத்துக்குமருக்கு நீங்களாம் போய் சப்போர்ட் பண்ணுங்கள், நான் கொஞ்சம் விளைவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அங்கே நிற்கிது மேட்ரு. ஆனால் தோற்றதுக்கப்புறமா நானும் அந்த இடத்துல இருந்தேன்னா உனக்கு நான் சப்போர்ட் பண்ணியிருப்பேன் அப்படி சொல்கிறதுல அர்த்தமே கிடையாது. அதேமாதிரி ஜாக்லின்னா யாராலும் நம்பவே முடியாது. ஏன்னா ஒரு வாரமும் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி சாச்சனா கூட இருப்பாங்க, ஒரு வாட்டி சௌந்தர்யா கூட இருப்பாங்க, ஒரு வாட்டி ரயான் கூட இருப்பாங்க, ஒரு வாட்டி விஜய் விஷால் கூட இருப்பாங்க, ஒரு வாட்டி தர்ஷிகா கூட இருப்பாங்க, இப்போ முத்துக்குமரன் கூட இருக்காங்க. அப்படின்போது நம்ம எப்படி நம்ப முடியும்? ஸோ இதுதான். சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன புரிதல் இருந்துச்சு? இங்கே என்னைய கேட்டிங்கன்னா முத்துக்குமரன் ஆடாமல் ஜெயிச்சார், அதான் உண்மை. ஆடாமல் இவ்வளோ நேரம் எல்லோரும் சுற்றி நின்று கேள்வி கேட்குறாங்க பாருங்கள், கொடுமை செம்ம சிரிப்பாக இருந்துச்சு எனக்கு. ஏன் ஆடி வின் பண்ணவங்க கூட தனியாக ஜாலியாக இருக்கான், ஆடாமல் ஒருத்தன் இவ்வளோ பேரை பேச வச்சுருக்கான், அதுக்கு கவுண்டர் அட்டாக்கிங் கொடுத்து கடைசியில் ஆமாம் நீ ஆனது கேம் சூப்பர் கேமுன்னு ஆடாமையே வந்து அவங்க வாயால் வர வச்சுருக்கான் பாருங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை இது? உண்மையிலே எனக்கு செம்ம பிரமிப்பாக இருந்துச்சு. ஒருத்தன் கேமே விளையாடாமல் பவித்ரா வந்து அவரோட கேம் சூப்பராக விளாண்டுருக்காரு, ரயான் வந்துட்டு ஆமாம் முத்து அவனோட கேம் விளாண்டுருக்கான் சூப்பர், என்ன அவர் கேம் விளாண்டாரு, அதாங்க மேட்ரு. சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணி தட்டி விடுங்க, நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.